இன்றைக்கி பார்க்குறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இது நம்முடைய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே ட்ரேட் வந்து முடிஞ்சிடும். இப்போ நல்லா மேலே வந்து போயிட்டுருக்கு. ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்ம எடுத்ததுலேருந்து இனிஷியலாக கொஞ்சம் லாஸ் ஆச்சு. லாஸ் ஆகிட்டு இப்போ ரிக்கவர் ஆகிருக்கு. ரிக்கவர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து 8250 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஜில் ஆல்ரெடி 25,000 வந்தால் கட் ஆகுற மாதிரி, ப்ராஃபிட் வந்தால் கட் ஆகிற மாதிரியும், அதே போல் லாஸ்ட் 25,000 வந்தால் கட் ஆகிற மாதிரியும் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு 6,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. மார்க்கெட் பொறுத்தவரையும் டுவார்ட்ஸ் அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. நமக்கு முதல்ல செல் எடுத்து எஸ்எல்இட் ஆகிட்டு திரும்ப பை எடுத்து மேலே அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து நல்லா ஹை போட்டுட்டு போயிட்டே இருக்குது. இப்போ வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிற நிலமையில தான் இருக்குது. 15,000 கிட்ட இருக்குது ப்ராஃபிட். இப்போது பார்க்குறோம் 24,900 கிட்ட வந்திருக்கு. எம்டிஎம் 25,000 வந்துருச்சு. வந்த உடனே கட் ஆகிருக்கு. 25,000 வந்த உடனே கட் ஆகிருச்சு. பார்க்குறோம் கரெக்டாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச் ஆகிருச்சு. இன்றைக்கி டார்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஸ்கேல்பிங்கில்.